நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம ராசி காரகத்துவத்தின் முதல் பகுதியை சமீபத்தில் பார்த்தோம். அந்த பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா கிரக காரகத்துவங்கள்லாம் என்ன, பாவகத்திற்கு இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் என்ன, ராசி காரகத்துவங்கள் எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பார்த்து விட்டு வாங்க, அப்பதான் இந்த ராசி காரகத்துவத்தின் முக்கியத்துவம் தெரியும். ஏற்கனவே முதல் பகுதியில் மேசத்திலிருந்து கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய ராசியின் காரகத்துவங்களை பார்த்தோம். இன்று இரண்டாவது பகுதியாக துலாத்திலிருந்து மீனத்து வரை இருக்கக்கூடிய ராசி காரகத்துவங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம். துலாத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இது ஒரு ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசி. ராசியோட உருவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தராசு, பிஸ்னஸை குறிக்கக்கூடிய ராசி, காலத்தில் அதிகாலையை குறிக்கக்கூடிய ராசி, பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசியாக இது இருக்கிறது. இயல்பை பொறுத்த வரைக்கும் நகரக்கூடிய ராசியாகும், மூவபிள் ராசி இது. ஆக இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் போய்கொண்டிருப்பது, அதாவது டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியாகும். குணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆணவத்தை குறிக்கக்கூடியது, தன்மைனா ஒரு கால் தன்மையோடு இருக்கக்கூடியது, இடம் ஆற்றங்கரையை குறிக்கக்கூடிய ராசியாகும். பயன்களை பொறுத்த வரைக்கும் பயனற்றது அல்லது பாதி பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். திசை மேற்கு திசையை குறிக்கக்கூடியது. பருவம் மழை காலத்தை குறிக்கக்கூடியது. நிறம் வெள்ளை நிறத்தை குறிக்கக்கூடியது. வாகனம் துலாம் குறிக்கக்கூடிய வாகனம்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் பறக்கக்கூடிய லேவிஷாக சொபிஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய வாகனங்கள், ஹெலிகாப்டர், பிளேனு, இந்த ட்ரோனும் இந்த துலாத்தில் வரக்கூடிய அமைப்பாகும். செயலை பொறுத்த வரைக்கும் உயர்வான செயல். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு இல்லைங்களா, அவர் அசுர குருவ சுக்கிரனுடைய வீடாக இருப்பதனால அந்த செயல் உயர்வான செயலாக இருக்கும். ஆனா என்ன, அதில் ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும். உறவுன்னு எடுக்கும் பொழுதும் பாசமான நடிப்பு, அதாவது ஆதாயத்தை எதிர்பார்த்த பாசம் இருக்கும். எல்லாத்துலயுமே ஆதாயம், நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்றத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே செயல்படக்கூடிய குணம் தான் துலாம் ஆகும். தாது மூலம் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இது தாது ராசியாகும். இடத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார ஸ்தலம் அனைத்துமே துலாத்தை குறிக்கும். மார்க்கெட்டு, பஜாரு, ஏலம் விடக்கூடிய இடங்கள், கடைத்தரு, பெண்கள் அதிகமாக எங்கெல்லாம் குவிகிறாங்களோ அது அத்தனை இடமுமே துலாம் ராசியாகும். ஆக எடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா துணி கடையில் எடுத்த உடனே கீழே சேலை கடை தான் வச்சிருப்பாங்க. அது துலாத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகும், சுக்கிரனை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். ஆக இந்த ராசியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபார நோக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ராசியாகும். எதையுமே உடனே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இதுல என்ன ஆதாயம்னு டக்கு டக்குன்னு கணக்கு போடக்கூடிய குணம் இந்த துலா ராசிக்கு இருக்கும். வியாபார சிந்தனை மிக்க ராசி. எதையுமே எடை போட்டு பார்க்கின்ற ராசியாகும். எல்லாத்தையுமே பிரித்து பகுத்தாய்ந்து எடை போட்டு பார்க்கக்கூடிய ராசியாகும். எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராசியாகும். அதை தன்னுடைய பரிமாணத்துக்கு தக்க மாதிரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புக்கு வந்துருவாங்க. உழைப்பின் பலனை கேள்வியாளர் பூரணமாக அனுபவிக்க முடியாது. அதனாலதான் பயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாதி பயன் அல்லது பயனற்றது அப்படின்னு பார்த்தோம். எவ்வளோ உழைச்சோமோ அது முழுசாக பயன் கிடைக்காது, அது குறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர் இருப்பதை குறிக்கக்கூடியது இந்த துலா ராசியாகும். பூர்வீகத்தின் பெருமைகளை மறந்தவர்களை இந்த துலாத்தில் வரக்கூடிய ஜாமக்கோல் உதயம் குறிக்கும். அதே போல பெற்றோர்களை விட சிறப்பாக வாழக்கூடியவர்களை இந்த துலாம் உதயம் குறிக்கும். அதுக்கடுத்தாப்புல விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அதிபதி யாரு? செவ்வாய். அதிரடியான பெண் ராசியாகும் இது. இரட்டைப்படை ராசி. ஒருவன் பார்த்தீங்கன்னா தேல் ராசியாகும். தேலை குறிக்கக்கூடியது. பஞ்சபூதத்துல நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இயல்புன்னு பார்த்தீங்கன்னா ஊர்வன, அதாவது ஊர்ந்து போகக்கூடிய தன்மையோடு செயல்படக்கூடியது. காலம் நண்பகலை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். தன்மைன்னு எடுக்கும்போது பலகால் இருக்கக்கூடிய அமைப்பாகும். இடம் கிணறு, குட்டை, குளம், நீர் தேக்கம், தேங்கி இருக்கக்கூடிய நீர்களை குறிக்கக்கூடியது. ஏன்னா ஸ்திர ராசியில் வரக்கூடிய நீர் ராசி, அதனால தேங்கி இருக்கக்கூடிய நீரை குறிக்கக்கூடியது. கடகம் சரராசியில் வரக்கூடிய நீர், ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நீர், பெரினியல், அதனால பெரினியல் பார்த்தோம் கடகத்தை. இது ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நீர் ராசியாகும். இயக்கம்னு பார்க்கும் பொழுது நிலையான, இம்மூவபிள், ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய, ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ராசியாகும். குணம் ரொம்ப அமைதியான குணத்தோடு இருக்கும், பார்க்க அமைதியாக இருக்கும். ஆனா தோற்றத்தில் அமைதியாக இருந்தாலும் உண்மையான குணம் அமைதி கிடையாது. பருவம்னு எடுக்கும் பொழுது மழை காலத்தை குறிக்கக்கூடியது. பயன்கள் எடுக்கும்பொழுது முழுமையான பயன்கள் கிடைக்கும். இலக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடை குறிக்கக்கூடியது. இருப்பிடம் உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, அதனால உள்ளுக்குள் இருக்கக்கூடியதை குறிக்கக்கூடியது. நிறம் சிவப்பு நிறமாகும். இந்த
விருச்சிக ராசியினுடைய வாகனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேங்கர் லாரி. டேங்க் வைத்து இருக்கக்கூடிய அமைப்போடு இருக்கக்கூடிய அனைத்துமே விருச்சிகம் குறிக்கும். செயல் அமைதியான செயலாகும். உறவுன்னு எடுக்கும் பொழுது சுயநலத்தோடு கூடிய பாசமாகும். உடற்கூறு மர்மஸ்தானம் பெருங்குடலை குறிக்கக்கூடியது. தாது மூலம் ஜீவன்ல மூல ராசியாக வரக்கூடிய அமைப்பாகும். ரசாயன பரிசோதனை கூடங்கள், ஆபரேஷன் தியேட்டர்கள், ஆசிட் புழங்கக்கூடிய ஆசிட் வைத்திருக்கக்கூடிய இடங்கள், இந்த ஆசிட் சுமந்து வரக்கூடிய வாகனத்தையும் இந்த விருச்சிக ராசி குறிக்கும். வயது அறியாத காதல், வயதுக்கு மீறிய காதல், ஒரு வரம்பில்லாத காதலை குறிக்கக்கூடியது. வெளியில் கூற முடியாத இருக்கக்கூடிய பொருந்தாத காதல், இனக்கவர்ச்சியான காதல், வயது மாறுபாடு உடைய காதல் அனைத்துமே இந்த விருச்சிக ராசி குறிக்கும். மனதிற்குள் வைத்து எதனையுமே வெளிப்படுத்தாத ராசியாக இருக்கும். ரொம்ப அழுத்தமான ராசி இது. தகப்பனுக்கு ஆகாத ராசின்னு கூறப்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருவதனால. தனது பிரச்சனைகளை எளிதில் சொல்லாதவர்கள் இந்த ராசிக்காரர்கள். குடும்பப்பற்றவர்கள், கடுமையான செலவாளி, பிடிவாதம் பிடிக்கக்கூடிய குணம் இருக்கும். மௌனமான அமைப்பு, சிறு பொந்துக்குள் இருப்பது, ஏன்னா உள்ளுக்குள் இருப்பது 8ஆம் வீடு இல்லைங்களா. ரகசிய பொருட்கள் வைக்கக்கூடிய இடங்கள், லாக்கருக்குள்ள இருக்கக்கூடிய லாக்கரை குறிக்கக்கூடியது. கழிவறைகள், கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கும். மது தயாரிக்கக்கூடிய இடங்களை குறிக்கும். அதிகாரங்கள் இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கும். தீயனவற்றை தயாரிக்கக்கூடிய இடங்கள், அதாவது இந்த ஆகாத ஆல்கஹால் தயாரிக்கக்கூடிய இடங்கள்லாம் இது குறிக்கும். சாக்கடை, சேறுகள் நிறைந்த இடமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நாத்தம் மிகுந்த பகுதியெல்லாம் விருச்சிக ராசி குறிக்கும். சுடுகாடு, புதையல் இருக்கக்கூடிய இடம், ஏன்னா 8ஆம் வீடு. அதனால மறைபொருள், மறைமுகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே குறிக்கும். தனக்கு தேவையான விஷயத்திற்கு மட்டும் தேவையானபடி தனது குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. மூடி மறைக்கப்பட்ட உண்மைகள் அனைத்துமே விருச்சிக ராசி குறிக்கும். சுபராக விருச்சிகத்தில் சுபர் இருக்கும் பொழுது மருந்து கடைகள், லேபு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இது அனைத்தையும் குறிக்கும். அதே போல குவாலிட்டி செக்கிங்கையும் குறிக்கும். அசுப கிரகமாக விருச்சிகத்தில் அமரும் பொழுது அது மதுபான கடையை குறிக்கும். அறுவை சிகிச்சையை குறிக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. மேட்டர்னிட்டி வார்டை குறிக்கும். பெரிய புதர் அல்லது பெரிய புதருக்குள் இருக்கக்கூடிய சின்ன சந்து அல்லது சந்து புந்தாக இருக்கக்கூடிய இடங்கள், சின்ன சந்து புந்துக்குள் இருக்கக்கூடிய வீடு, கடை, இது எல்லாத்தையுமே குறிக்கும். அதிக கூட்ட நெரிசல் மிகுந்த இடத்தை குறிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியை குறிக்கக்கூடிய இடமாகும். கழிவு சேமிக்கப்படக்கூடிய இடங்களை குறிக்கும். சுயநலம் மிகுந்த ராசி விருச்சிக ராசி. காரிய சிக்கல் இருக்கக்கூடிய ராசி. சிக்கலிலேயே உழன்று கொண்டிருப்பதை குறிக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி ஆகும். அதுக்கடுத்தாப்புல தனுசு ராசி. தனுசு ராசி அதிபதி யாரு? குரு. ஆண் ராசி ஆகும். இது உபயராசி, இரட்டைப்பட ராசி. உருவம்னு பார்த்தீங்கன்னா வில் அம்பு இருக்கக்கூடிய பாதி மிருகம் பாதி மனித உடலை குறிக்கக்கூடியது. பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு ராசி ஆகும். காலத்தை பொறுத்தவரை இரவு ராசி ஆகும். இயல்புன்னு பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாகும். இயக்கம்னு பார்த்தீங்கன்னா நிலையில்லாத அமைப்பாகும். குணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபம் படக்கூடிய குணமாகும். பயன்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலடு, அதாவது சுத்தமாக பயனற்றது அப்படின்னு அர்த்தமாகும். இலக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தை குறிக்கக்கூடியது. பருவம்னு எடுக்கும் பொழுது குளிர்காலத்தை குறிக்கக்கூடியது. கால்கள் 2 கால்கள் ஆகும். வாகனம்னு எடுக்கும் பொழுது கியர் வெஹிக்கிள் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது. அதாவது வீட்டு உபயோகத்திற்காக பயன்படக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே குறிக்கக்கூடியது. செயல் மூர்க்கமான செயலாகும். உறவு பாசமின்மையாகும். உடற்பகுதியை பொறுத்த வரைக்கும் தொடையை குறிக்கக்கூடிய ராசி. ஆக யாருக்கெல்லாம் தொடை பெருத்திருக்கோ அவர்களுக்கெல்லாம் செல்வம் மிகுந்து இருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாகும். தொடையை குறிக்கக்கூடியது பாக்கியஸ்தானம். மூலராசின்னு பார்க்கும்போது தாது மூலம் ஜீவன்ல இது ஜீவராசியாக வரக்கூடியது. 4 உபயராசிகளும் ஜீவராசியாக வரும். கோயில், கல்லூரி, கோர்ட் இருக்கக்கூடிய இடங்கள், கோயில், கல்லூரி, கோர்ட் இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல பார்த்தீங்கன்னா பலியிடக்கூடிய இடங்களையும் தனுசு ராசி குறிக்கும். வட்டிக்கடையை குறிக்கக்கூடிய ராசி. மரம், செடி, கொடி ஆகியவற்றை நிறைந்த இடத்தை குறிக்கக்கூடியது இந்த தனுசு ராசி. சண்டை மனப்பான்மை உள்ளவர்களை குறிக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஏன்னா அதனால வில்லம்பு குறியாக இருக்கிறது. ஆசிரியர், மதச்சார்பான கல்வி, மதகுரு, ஆழ்ந்த அறிவு இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசியை பார்த்தீங்கன்னா நீண்ட ராசியாகும். மாடியை குறிக்கக்கூடிய ராசி. காடும் காடு சார்ந்த இடங்களை குறிக்கக்கூடிய ராசி. வீட்டின் கொள்ளை பகுதியை குறிக்கக்கூடிய ராசி. இது ஒரு பலமான நிர்வாக ஆலோசனை தரக்கூடிய ராசியாகும். கோயில் பணிகளை குறிக்கக்கூடிய ராசி. இவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு நன்மையும் ஒரு தீமையும் கலந்தே இருக்கும் நிச்சயமாக. அதே போல இரவில் நடக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டி காட்டக்கூடிய ராசி. இரவில் பலமாக இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அதே போல பகல் பொழுதுல பலம் இருந்திருக்கக்கூடிய ராசி. இரவுல ஸ்ட்ராங்காக இருக்கும், பகல் பொழுதுல பலம் இழந்த நிலையில இருக்கும். அதிக வட்டி கட்டி வாங்கி அல்லது
அதிக வட்டி கொடுத்து வாழக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடிய ராசி, பாரம்பரியமான ராசி, மதம் ஆச்சாரத்தோடு தொடர்புடைய கல்வியை அல்லது மேற்படிப்பை குறிக்கக்கூடிய ராசி, மதம் ஆச்சாரத்தோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய கல்வி, அதே போல மேற்படிப்பை குறிக்கக்கூடிய ராசி. ஏன்னா இது 9ஆம் இடம் இல்லைங்களா? 9ஆம் இடம் என்பது மேற்படிப்பை குறிக்கக்கூடிய ராசி. கோயிலில் பலிபீடம் இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கும். பலியிடும் கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் குறிக்கக்கூடிய ராசி தனுசு ராசி ஆகும். போராட்டத்தை குறிக்கக்கூடிய ராசி, நேர்மையான பொறுமையான நிர்வாகத்தை குறிக்கக்கூடிய ராசி, பூர்வீகம் விட்டு வெளியேறக்கூடிய நிலைகளை குறிக்கக்கூடிய ராசி. ஏன்னா இது 9ஆம் வீடு 9க்கும் 12க்கும் அதிபதியாக வருவதனால 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய இடம் என்பதனால 9ஆம் வீடும் 12ஆம் வீடுக்கும் குருவே அதிபதியாக வரதுனால இது பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைகளை குறிக்கக்கூடிய ராசி. நீண்ட காலம் நடக்கும் தொடர்ச்சியான சம்பவங்களை குறிக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. அதுக்கடுத்தாப்புல மகர ராசி. மகர ராசி என்பது சனி அதிபதியாக வரக்கூடிய ராசி, பெண் ராசி. சரராசி ஒற்றைப்படை ராசியாகும். உருவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் குதிரை உருவமாக வரக்கூடிய அமைப்பாகும். பஞ்சபூத தத்துவங்கள்ல பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசியாகும். காலை பொழுதை குறிக்கக்கூடிய ராசி. இயக்கம்னு எடுத்தீங்கன்னா அசைவன மூவபிள் ராசியாகும். குணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அமைதியான குணமாகும். பாதி பயனை குறிக்கக்கூடிய ராசி. குளிர்காலத்தை குறிக்கக்கூடிய ராசி. வெளியே இருக்கக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடிய ராசி. ஆக வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனியாக இருக்கக்கூடிய வீடு. ஏன்னா சனியை எப்பொழுதுமே தனித்து இருக்கக்கூடியவர், தனித்து செயல்படக்கூடியவர். ஆக தனியாக இருக்கக்கூடிய வீடை குறிக்கக்கூடிய ராசி. வாகனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கனரக வாகனங்கள், எர்த் மூவிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சனி குறிப்பார். இந்த ஜேசிபி, புல்டோசர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே சனி குறிப்பார். பூமியோடு தொடர்பு பெறக்கூடிய ஹெவியான மிஷினரிஸ் எல்லாத்தையும், ஹெவியான வாகனங்கள் எல்லாத்தையும். செயல் எடுத்துக்கும் பொழுது அமைதியான செயலை குறிக்கக்கூடிய ஒரு உறவு, பாசமுடைய உறவாகும். தாது ராசியாகும் இது. இடத்தை பொறுத்த வரைக்கும் சுடுகாடு, பிணவரை, ஜெயிலு, குகை, குழிகள், மாடு, பன்றி, குதிரை, லாயங்கள், தொழுவங்களை குறிக்கக்கூடிய ராசியாகும். அசுத்தமான இடம், வாசம் வரக்கூடிய இடத்தை எல்லாத்தையுமே மகரம் குறிக்கும். தாழ்வான இடங்கள் எல்லாத்தையுமே மகரம் குறிக்கும். உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி. ஒன்று உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கையை பாதிக்கும், இல்லைன்னா உடன் பிறந்தவர்களை விட்டு தள்ளி கொண்டு போயிடும். குடிசை பகுதி நிறைந்த பகுதிகளை குறிக்கக்கூடிய ராசி. தனித்த வீடுகள், தாழ்வான வீடுகள், தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள், வீதியின் கடைசியில் இருக்கக்கூடிய வீடுகளை குறிக்கக்கூடிய ராசி. நதிக்கரை, சமுத்திரக்கரை, மசூதி, மறைவான இடங்களை குறிக்கக்கூடியது. நெருக்கடியான கசகசன்னு இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கக்கூடியது. குப்பையும் மேடுமாக இருக்கக்கூடிய இடங்கள், சாக்கடை ஓடக்கூடிய சாக்கடை பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள், இடங்களை குறிக்கக்கூடியது. வீட்டை பொறுத்த வரைக்கும் கழிவுகள் வெளியேறக்கூடிய குழாய் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிக்கக்கூடியது. இரவு நேர இழிவான தொழில்கள் அல்லது இழிவான செயல்கள் நடக்கக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடியது மகரம். பார் இந்த மாதிரி பிராத்தல் மாதிரி இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நடக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது. சேறு நிரம்பிய பகுதியை குறிக்கக்கூடியது. தத்துவம் பேசக்கூடிய ராசி இந்த ராசி. அதே போல வேதாந்தாவாதமும் பேசக்கூடிய ராசி. எதையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ராசி. தியானக்கூடம், அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களையும் இதே ராசி குறிக்கும். ஆக சுபர்கள் தொடர்பு பெறும் பொழுது இந்த மாதிரி நல்ல விதமான அமைப்புகளும், பாவர்கள் தொடர்பு பெறும் பொழுது இந்த மாதிரி அசுத்தமான செயல்களும் நடக்கக்கூடிய இடங்களாக நாம் பலன் எடுக்க வேண்டும். ஸ்பேர் பார்ட்ஸ் செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை இடங்களை குறிக்கும். சகோதர பாசம் மிக்கது, ஆனால் சகோதரர்களோடு ஒத்து வராது, சகோதரர்களை பாதிக்கும். திருமண உறவில் தொந்தரவு மிக்க ராசி மகர ராசி. உடன் வேலை பார்க்கக்கூடிய அல்லது பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடியவர்களை விரும்பக்கூடிய நிலையை குறிக்கக்கூடிய ராசி மகர ராசி. கை, கால், மூட்டு, தசை வலியை குறிக்கக்கூடியது மகர ராசி ஆகும். அதற்கடுத்து கும்பராசி. கும்பராசிக்கும் அதிபதி யாரு? சனி ஆவார். இது ஒரு பெண் ராசி, ஒற்றைப்படை ராசி. பஞ்சபூத தத்துவத்துல காற்று ராசியோடு இணைந்தது. உருவம் பார்த்தீங்கன்னா கும்ப கலசத்தை குறிக்கக்கூடியது. இயல்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜடம், உயிரற்ற ராசியாகும். காலம் மதியத்தை குறிக்கக்கூடியது. குணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆணவ குணத்தோடு மமதையோடு நடந்து கொள்ளக்கூடிய குணமாகும். பயன்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வறண்ட அமைப்பாக இருக்கக்கூடியது. பருவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குளிர் பருவத்தை குறிக்கக்கூடியது. வீடுன்னு எடுக்கும் பொழுது காம்பவுண்டு சுவரை குறிக்கக்கூடியது. வீட்டு காம்பவுண்டு சுவர் எல்லாத்தையும் குறிக்கும். வாகனம்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஆட்டோ அல்லது இந்த மாதிரி பேசஞ்சர் பயணிக்கக்கூடிய ஆட்டோ, டாக்ஸி எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. செயல்னு எடுக்கும்பொழுது ஆணவமான செயல். உறவு நிச்சயமாக பாசமின்மை, பாசம் இருப்பது போல நடிப்பது. தற்பெருமை பேசக்கூடிய ராசி. எதையுமே கருத்தாக எடுத்துக்கொள்ளாமல் கவனம் இல்லாமல் கையாளக்கூடிய ராசியாகும். பாசத்தோடு இருப்பது போல நடிக்கக்கூடிய ராசி. ரகசிய நடவடிக்கைகளை குறிக்கக்கூடிய ராசி. யாரையுமே நம்பாத ராசி. எதையும் அப்படியே நம்பாமல்
ஆராய்ந்து பார்க்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய ராசி. ஏன் இதுக்கு சொல்றேன், எதுக்கு சொல்றான்னு யோசிச்சு, அது இவன் நல்லதுக்கு சொல்றானா அப்படின்னு யோசிச்சு செயல்படக்கூடிய ராசியாகும். அதே போல இது ஒரு இருண்ட ராசியாகும். சுயநலம் மிகுந்த வியாபார ராசி. பிடிவாதம் இருக்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய ராசி. ஒரு கையில வண்டி ஓட்டக்கூடிய, ஒரு கையில வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் கும்பராசியை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். அசாத்தியமான தைரியம் இருக்கக்கூடியது அல்லது அதீதமான பயந்த சுபாவம் இருக்கக்கூடிய ராசியாகும். நடுப்பகுதியை குறிக்கக்கூடிய ராசி. ஏற்ற இறக்கமான ராசி. வெதண்டாவாதம் பேசக்கூடிய ராசியாகும். மூட்டு வலி, குதிங்கால் வலி, பலவீனமான கால்களை குறிக்கக்கூடியது. அதிகம் தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியது அல்லது அதிகமாக தூங்கக்கூடிய ராசியாகும். பல நேரங்களில் இவர்களின் முன்னேற்றத்திற்கு, வெற்றிக்கு இவர்களே தடை கற்களாக இருப்பார்கள். மிதமிஞ்சி பேசுவது அல்லது பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பது இந்த ராசியுடைய குணம். அதிக அமைதி, அதீதமான தயக்கம், தன்னம்பிக்கை குறைவு, அதீத கற்பனை இவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அம்சங்களாகும். இவர்கள் கனவுலகிலேயே பாதி வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள். உடலில் ஒரு சில பலவீனமான அமைப்புகள் நிரந்தரமாக இவர்களுக்கு இருக்கும். பேச்சுக்கும் செயலுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இவர்களை பார்த்தாலே தெரியும். பவ்யமும் மரியாதையும் அதிகமாக தெரியும். ஆனா உண்மையில அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அது அத்தனையுமே நடிப்பாக இருக்கும். ஒருத்தன் ஓவரா பம்புறான்னு சொன்னாலே நீங்க அது கும்பராசின்னு எடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்தாப்புல மீன ராசி. மீன ராசியோட அதிபதி யாரு? குரு. இது ஒரு பெண் ராசி. இரட்டைத்தன்மை இருக்கக்கூடிய ராசி. உருவம் இரட்டை மீன்களை குறிக்கக்கூடியது. பஞ்சபூத தத்துவத்தில் நீர் ராசியாகும். இயல்பு ஊர்வன. காலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவை குறிக்கக்கூடிய ராசியாகும். நிலையில்லாத அமைப்பை குறிக்கக்கூடிய இயக்கத்தோடு இருக்கக்கூடிய ராசி. குணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அமைதியான குணத்தோடு செயல்படக்கூடிய ராசி. இடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடல், அதாவது கடலுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு நீரோட்டம் உண்டு. ஆனா மேல பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். அதே போல சரமும் ஸ்திரமும் இணைந்தது. அதனால மேல பார்க்க அமைதியாக ஸ்திரமாக இருக்கிறது போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள சரராசியை போல தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாகும். பயன்களை பொறுத்த வரைக்கும் முழுமையான பயன்கள் தரக்கூடிய ராசி. இலக்கு சந்து இருக்கக்கூடிய அமைப்புகளை குறிக்கக்கூடியது. பருவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயில் காலத்தை குறிக்கக்கூடியது. வீடு மாடி வீடு, நல்ல மாடி வீடாக இருக்கக்கூடிய அமைப்பை குறிக்கக்கூடியது. வாகனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கூட்டர், வித்தவுட் கியர் வெஹிக்கிள் எல்லாத்தையுமே மீனம் குறிக்கும். செயல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அமைதியான செயலாகும். உறவுன்னு எடுக்கும் பொழுது அதிக பாசமுடையது. அதே போல உடற்கூறையை பொறுத்த வரைக்கும் பாதம், கால் விரல்கள் குறிக்கக்கூடிய அமைப்பாகும். தாது மூலம் ஜீவன்ல ஜீவராசியாக வரக்கூடியது. உருவம்னு எடுக்கும் பொழுது குட்டையான உருவமாக அமையக்கூடியது. அதிகமாக பேசக்கூடிய ராசி இது. மனக்கற்பனை மிக்க ராசியாகும் இது. ஓர் செயலின் இறுதியான நிலை, இறுதியான கட்டத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு என்பதால. சோம்பேறியாக இருக்கக்கூடிய ராசி. அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய ராசி. எளிதாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த ராசி. ஆக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக லேட்டரி டிக்கெட் வாங்குறது, கேம்பிளிங் பண்றது, இதெல்லாம் இவர்களுடைய குணமாக இருக்கும். மௌனமாக இருக்கக்கூடிய ராசி. உயிருள்ள ராசியாகும். ஆழ்குழாய் கிணறுகளை குறிக்கக்கூடியது. பெரிய கிணறுகளை குறிக்கக்கூடியது. ஆனால் பொதுவாக மீனம் என்பது அறிவானதுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல சாத்வீகமான ராசியாகும். ஒரு செயலுக்கு பல முடிவுகளை, பல பலன்களை தரக்கூடிய நிலையாகும். மென்மையான மன உணர்வுகளை தரக்கூடியது. தங்கள் வருமானங்களை இறக்கப்பட்டு அதிகம் தொலைத்து விடக்கூடிய ராசி இந்த மீன ராசி ஆகும். சரி நண்பர்களே, நாம இன்றைய பதிவில் 2வது பகுதியில் மீதி இருக்கக்கூடிய 6 ராசிக்கான காரகத்துவங்களை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இது ஒரு பொக்கிஷமான பதிவாகும். அதனால உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களும் பயனடைய வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்குமாறு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.